உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு மோஸ்ட்லி கிச்சனில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணுறது தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம சின்ன வயசில் இருந்து அதையே பழகுனதுனால எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை தவிர்த்து நீங்கள் வேறு என்ன யூஸ் பண்ணுறீங்கன்றதையுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நிறைய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் பாட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் குழம்பு, பொரியல், டீப் ஃப்ரை பண்ணுற ஐட்டம், ஷாலோ ஃப்ரை பண்ணுற ஐட்டம், ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இது யூஸ் பண்ணலாம். ஒரு மீடியமான சைஸில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஹெக்ஸகன் டிசைனில் வந்து உள்ளே வந்து பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்து பண்ணியிருந்தாங்க. மேட் ஃபினிஷிங்கில் இருந்துச்சு. வெளியே எல்லாம் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ரெண்டு சைடும் பிடிக்கிறதுக்கு ஹேண்டில் மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா வந்து வெயிட்டான ஒரு ப்ராடக்டாக இருந்துச்சு. இதோட ரேட் 664க்கு வாங்கியிருந்தேன். செம்ம குவாலிட்டி. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், இந்த உடனும் மெட்டலும் சேர்ந்தாலே பார்த்திங்கன்னா அது ஒரு தனி அழகாக காட்டும். அண்ட் ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா எலகண்ட்டாக இருக்கும், ரிச் லுக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ட்ரே தான் வந்து வாங்கியிருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. அடியில் மட்டும் பார்த்திங்கன்னா உடனில் கொடுத்துருந்தாங்க. ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் கொடுத்துருந்தாங்க. ஹேண்டிலும் மெட்டலில் இருந்துச்சு. செம்ம சூப்பரான குவாலிட்டியாக இருந்துச்சு. இது நான் 586 வந்து வாங்கியிருந்தேன். இது நீங்கள் வந்து காஃபி ட்ரேவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஹெட்டில் வைக்கிற மாதிரி கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி மேக்கப் ஐட்டம்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து எங்கே வந்து இந்த ட்ரே வந்து தேவைப்படுதோ அந்த இடத்த வச்சுக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதோட சைஸுமே நான் வந்து ஸ்க்ரீனில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கீழே வந்து நல்லா க்ரிப்பாக இருக்கிற மாதிரியுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எவ்வளோ பெரிய ட்ரேன்னு பாருங்கள். நான் இதில் ஒரு 4 விதமான கண்டெய்னர் வச்சு காமிக்கிறேன். அந்த கண்டெய்னரே பெரிய சைஸ் கண்டெய்னர் தான். அது 4ம் வச்சது போகவுமே இடம் இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஸ்பேஸ் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு மில்க் பேன் தான் வந்து வாங்கியிருந்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஹேண்டில் மட்டும் உட்டனில் இருந்துச்சு. நான் வந்து ப்ராடக்டை பார்க்கும்போது ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு மீஷோவில். ஆனால் வாங்கி பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு நல்லா வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த ஹேமர் டிசைன் மாதிரி வந்து சுற்றி வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இதை வந்து நம்ம வந்து ஹோல் கூட பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சின்ன இது மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் ஃப்ரையிங் பவுல்னு கூட வந்து சொல்கிறாங்க. நூடுல்ஸ் எல்லாம் கூட இதில் வந்து செஞ்சுக்கலான்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா ஸ்பேசியஸாக இருந்துச்சு. ஒரு மீடியமான வெயிட்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. இது நான் 777க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா 4 கண்டெய்னர் தான் வந்து வாங்கியிருந்தேன், பருப்பு ஐட்டம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து இந்த மாடல் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. மெட்டலில் வந்து வந்துடும். கீழே பாட்டம், டாப் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உடனில் வந்துடும். நல்லா ஏர் டைட்டாக இருக்கும். கீழே வந்து க்ரிப்புமே இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் நம்ம 1/2 kg வரைக்குமே வந்து பருப்பு ஐட்டம் வந்து போட்டு வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்னென்ன பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காகவே அதில் நேமும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சன்னா தால், மூங் தால், மசூர் தால்னு சொல்லிட்டு அதோட நேமுமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதை நான் 881க்கு வந்து வாங்கியிருந்தேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு டைம் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் டைம் வரைக்குமே வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. நல்லா கிளாஸி ஃபினிஷில் வந்து கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இப்போ தான் புதுசாக கிச்சன் செட் பண்ண போகிறீங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஐட்டம் வாங்கணும் நீங்கள் யோசிச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. இது நிறைய கலர்ஸ்லேயுமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். முன்னாடி ஒரு ட்ரே காமிச்சிருந்தேன்ல, அதில் இந்த பாக்ஸஸ் தான் நான் வந்து வச்சு காமிச்சிருந்தேன். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வாங்கினது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அலுமினியமில் இருக்கக்கூடிய இந்த கேக் டின் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இருக்க மாதிரி வாங்கியிருந்தேன். ஏன்னா இப்போ லீவ் டைமாக இருக்குது. கிட்ஸ் வந்து ப்ரௌனி, கேக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. அது செய்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். ஸோ நீங்கள் அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஜெல்லி செய்கிறோம், ஸோ இந்த மாதிரி ஐட்டத்துக்கும் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீங்கள் வந்து பேக்கிங்க்கு டின் வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான அலுமினியம் டின் வாங்க. பிளாக் கலரில் இருக்கக்கூடிய அலுமினியம் டின் வாங்காதீங்க. அது பார்த்திங்கன்னா அயன் மாதிரி இருக்கும். கொஞ்ச நாளில் வந்து துருப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 5 இன்ச்சு, 6 இன்ச்சு, 7 இன்ச்சுன்னு 3 இன்ச்சில் வந்து கொடுத்துருக்காங்க. 298க்கு தான் வாங்கியிருந்தேன். செம்ம சூப்பரான குவாலிட்டியில் வந்திருக்கு. நான் இதே மாதிரி சிங்கிள் ட்ரேவே 200 கிட்ட வந்து வாங்கியிருக்கேன் வெளியே. ஸோ அதனால் இது வந்து சரியான பெஸ்ட்டு ப்ரைஸ். ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக உடனே வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. ஸோ லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். நீங்கள் வந்து வீட்டில் வந்து இதை வந்து மல்டிபர்பஸாக எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெப்பர் ஷேக்கர் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து இப்போ இருக்க மாதிரியான கொஞ்சம் டிசைனாக இருக்கக்கூடிய கிளாஸ் மாடலில் வந்து வாங்கியிருந்தேன். குவாலிட்டி செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதோட கெப்பாசிட்டி வந்து 180 mlல வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹேண்டில் மாதிரி இருக்குல்ல, அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு கவுத்தோம் அப்படின்னா அது வழியாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சால்ட்டு வர மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ யாருக்காவது இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சா வாங்கிக்கோங்க. இதோட ரேட் வந்து 297க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது தேவையில்லைன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்காக இருந்துச்சு. நீங்கள் இதில் சால்ட்டு, பெப்பர், சுகர், சில்லி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட வந்து போட்டு வச்சுக்கலாம். 300 அளவுக்கு இது வந்து ஒர்த்தான்னு எனக்கு தெரியலை. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இது வந்து ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ 300 அளவுக்கு இது போட்டு வாங்க வேணான்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்து இருந்துச்சு. இன்ஸ்டாவில் எங்கே பார்த்தாலும் இந்த கஸ்தூரி அத்தர்னு சொல்லவும் நானும் அதை வாங்கி ட்ரை பண்ணுவேன்னு வாங்கி பார்த்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு. குட்டியோன் பாக்ஸாக தான் இருந்துச்சு. 3 இது வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் செம்ம ஸ்மெல்லாக இருந்துச்சுங்க. நம்ம இப்போ கோவில்லலாம் போனால் ஒரு டிவைன் ஸ்மெல் வரும்ல, ஸோ அந்த ஸ்மெல் தான் இந்த கஸ்தூரி அத்தர். நான் இதுக்கு முன்னாடி இதை யூஸ் பண்ணது கிடையாது. இது பேருமே எனக்கு தெரியாது. ஸோ நான் இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் வாங்கினேன். செம்ம சூப்பராக இருக்குது. 3மே பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஃப்ளேவர் தான். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஸ்மெல் ரொம்ப நேரம் வரைக்குமே பார்த்திங்கன்னா இருக்குது. இதோட ரேட் வந்து 150க்கு வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த பபிள் கன் தான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதிலே பார்த்திங்க அப்படின்னா 2 அந்த வாட்டர் பாட்டில் மாதிரி வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த ஃபோம் இருக்கும்ல அதுக்கு வந்து கன் கொடுத்துட்றாங்க. இதில் வந்து பேட்ரி போட்டு யூஸ் பண்ணணும். 4 பேட்ரி வந்து போடணும். ஸோ நான் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து காமிச்சிருக்கேன். நம்ம சேனல்லையே நிறையா ஸ்பூன் ரெஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். பட் இது கொஞ்சம் வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா இதில் வந்து 4 ஸ்பூன் வந்து அட் அ டைமில் வைக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம சமைக்கும்போது 2 பொரியல் பண்ணுவோம், ஒரு குழம்பு வைப்போம். ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா இதிலே வந்து வச்சுக்கலாம். இது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ட் தான், அதனால் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ்வாஷர்லையுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் 141க்கு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இது வந்து சிலிக்கானில் வந்து பண்ணியிருக்காங்க. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம்.